ஓசியில் வந்தது பாதி, நான் வாங்கினது பாதின்னு சொல்லிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்க்கு நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சினோ அது எல்லாமே எனக்கு அமைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். பட் என்ன தான் நம்ம வாங்கியிருந்தாலும் அதை நீட்டாக நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோமோ அப்போ தான் அந்த நீட்டாக தெரியும். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு ஆர்கனைசர் ஆர்டர் போட்டிருந்தேன். இது நிறையா பேர்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆர்கனைசர் செம்ம சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு ஒரே ஒரு குறை என்னென்னா, டீ, காஃபி அண்ட் சுகர் 3 ஜாரையுமே என்னால் மேல் இதில் அடுக்க முடியல. கீழ் ரேக்கில் கரெக்டாக ஃபிட் ஆச்சு. பட் ஒவ்வொரு தடவையும் நம்ம அதிலிருந்து எடுத்து ஓப்பன் பண்ண முடியாதுங்க இல்லையா? அதனால என்ன பண்ணிட்டேன், மேலே ரெகுலராக யூஸ் பண்ணுற டீ அண்ட் சுகர் கூடவே க்ரீன் டீயும் ஃபிட் ஆச்சு. ஸோ அதையும் வச்சுட்டேன். காஃபியை மட்டும் ஒரு மூலையில் தனியாக வச்சுட்டேன். கீழே பார்த்திங்கன்னா வரமிளகாய், புளி அந்த ஜார் வச்சுட்டேன். பக்கத்தில் ஒரு குட்டி மணி பிளான்ட்டோட இதையும் வச்சுட்டேன். ஸோ இதை இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.